9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசியில நிறைய கர்மா வாங்கி பிறந்திருப்பாங்க. குறிப்பா சனியின் வீடு கொண்ட மகர ராசி இருக்கு, கும்பராசி இருக்கு. குறிப்பா கும்பராசியில் பிறகுன்னா இவங்க என்ன கர்மா வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி ஒட்டுமொத்த கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலத்தை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். அது போக என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய மனதார என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கும்பராசி, இந்த கும்பராசிக்கு கரும வினைகள் தீர்க்கப்படும் தெய்வஸ்தலம். இதை பற்றி தான் நீங்க கேட்குறீங்க. இப்போ கும்பம் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கும்பத்தில் பிறந்தவர்கள் கள்ளங்கபடமற்றவர்கள். அது போக அது சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனால நீதி நேர்மைக்கோசரம் பாடுபடுபவர்கள். ஆனா இவங்க எவ்வளவு நல்லவர்களாக இருந்தும் எவ்வளவு நீதி நேர்மைக்கோசரம் பாடுபட்டாலும் அங்கே இவங்க சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக ஒருத்தருக்கு வழி நடத்த தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வழிநடத்த தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க. அப்படி வழி நடத்துபவர்கள் யார் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். இந்த கும்பராசிக்காரர்கள் கிட்ட நாம் ஐடியா கேட்டாலும் நம்மளுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். கும்பராசிக்காரர்களே நல்லா இருக்கிறாங்கன்னா அது வழி நடத்த தெரிஞ்சதுனால தான். அப்போ கும்பராசியில் ஒரு நண்பன் கிடைத்தால், அதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு கும்பராசிக்காரர் இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருத்தருக்கு நல்ல நண்பர்கள் எடுத்துட்டா கும்பராசிக்காரங்க இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல ஒரு நண்பர் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது போக இந்த கும்பராசியில உள்ளவங்க நல்ல படிப்பாற்றல் உள்ளவர்கள். இவங்க ஆசிரியரா இருக்கிறாங்க, ரெண்டாவது பிரின்சிபலா இருக்கிறாங்க. இந்த போதனை செய்வது அவங்களுக்கு நல்ல ரொம்ப அருமையா வரும். அதே சமயத்தில் அவங்க லாயருக்கு படிக்கலாம், இல்லைன்னா பிஹெச்டி முடிக்கலாம். அப்படி படித்தவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். அது போக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாகப்பட்டது 4ஆம் இடம். கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சம். அப்ப சந்திர பகவான் உச்சம் அப்படின்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய குடும்பத்துக்கே இவங்க மரியாதை கொடுக்குறவங்க தான். தன் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அவங்க பிழைப்பதற்கு என்ன வழியோ அவங்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்ப்பதில் கும்பராசிக்காரர்கள் இந்த 12 ராசியிலேயே கும்பராசிக்காரங்க பெஸ்ட்னு சொல்லலாம். அது போக கும்பராசிக்கு 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சம். சந்திர பகவானுக்கு யாரு? தன்னுடைய தாய். தன்னுடைய தாய் மேல பாசமும் அன்பும் மரியாதையும் பற்றுதலும் உடையவர்கள். தாய் சொல்ல என்னைக்கு மீறவே மாட்டாங்க. தன் தாய்க்கோசரம் இவங்க லண்டன்ல இருந்தாலும் தன் தாயை நினைத்து மருகி கொண்டிருப்பார்கள். அது போக பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் நல்லா இருக்கணும், தந்தை நல்லா இருக்கணும், அவங்க நம்ம கூடயே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே டீப்பா போய் அதனால பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துல இப்ப மனைவி கணவன் இருக்கிறாங்க, இவங்க தாயை வச்சு பார்க்கணும்னு நினைக்கும் போது இப்போ மனைவிக்கும் கும்பராசிக்காரருடைய தாய்க்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம். இதனால தன்னுடைய தாய் கும்பராசிக்காரர்களை விட்டு அவங்க குடும்பத்துல இருக்கலாம், இவர் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துடலாம். இப்படி இருந்தாலும் எவ்வளவு மனவேதனை இவருக்கு. அப்படி இருந்தாலும் தன்னுடைய தாயை, தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து வச்சுக்கலானும் ஆசைப்பட்டு அது நிறைவேறாமலும் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு போயிருக்குது. அதனால ஏகப்பட்ட மன வருத்தம். ஆனா கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் மீது அருமையான பற்று உள்ளவர்கள். அப்போ அப்படி இருந்தது நிறைவேறாம போகுதுன்னா அதுதான் கர்ம வினை. புரியுதுங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதே 6ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அப்ப அந்த 6ஆம் இடம் சந்திர பகவானுடைய வீடாக இருந்தாலும் அது 4ஆம் இடத்துல உச்சமானாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா
கடன் படக்கூடாது. கும்பராசிக்காரங்களுக்கு கடன்னாவே அலர்ஜி. அவ்வளவு சீக்கிரம் அவங்க கடன் வாங்கிட மாட்டாங்க. எங்க நம்ம கடன் பற்றுவோமோ, அடுத்தவங்களுக்கு கேவலப்பட்டுருவோமோ, கடன் வாங்கி கரெக்டான டயத்துல கொடுக்க முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது, இப்படிங்கிற 1000 கேள்விகள் இவங்ககிட்ட இருக்கும். அதே சமயத்துல சொன்ன சொல்ல இவங்க காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடன்னால வெறுப்பு. ஆனா ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு லோன் போடணும் அப்படின்னா அதற்கு ஓடி போய் அந்த வீடு வாங்குறதுக்கான கடன் வாங்குவாங்க. ஆனா அப்படி இவங்க வாங்கியும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரர்களாகப்பட்டது சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னா, தன்னுடைய அளவு தெரிஞ்சு, தன்னுடைய தகுதி தெரிஞ்சு, தன்னுடைய தரம் தெரிந்து கடன் வாங்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபா கடன் வாங்கினா கட்டிடலாம். இதே 50 லட்ச ரூபா வாங்கினா கண்டிப்பா கட்ட முடியும். அது மாதிரி நிறைய பேர் கும்பராசியில பிறந்தவர்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டு மேலையும் கடன் வாங்கி அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டு மேல கடன் வாங்கி அந்த வீட்டுல நிம்மதியாக குடியிருக்க முடியாமல் அந்த வீட்டையே வித்துட்டும் போயிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் கர்ம வினைகள். இப்ப கும்பராசியில் அதிகமா இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறேன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னங்க? அதாவது சதய நட்சத்திரம் என்கிறது ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களாகப்பட்டது எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தகுதி, தரம், அந்தஸ்திலுமே ரொம்ப பெரிய லெவல்ல இருப்பாங்க. ஆனா அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க மட்டும் பாதிக்கப்படல, அவிட்ட நட்சத்திரம் பாதிக்கப்படுறாங்க. அதே சமயத்தில் சதய நட்சத்திரம் பாதிக்கப்படுறாங்க. இதுல புரட்டாதி நட்சத்திரம் பாதிக்கப்படுறாங்க. இதுல அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா அந்த கர்மவனை தான். சதயமாக இருந்தாலும் அது கர்மவனை தான். அதே சமயத்துல இது புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க, இந்த அவிட்டத்துல பிறந்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஏன் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இவங்க நல்லவர்கள் தான். ஆனா பாத்தீங்கன்னா நல்லவர்களாக இருந்தும் எல்லாத்துக்கும் நல்லதை செய்தும் அதிகமா போக வேண்டாம், தன்னுடைய குடும்பத்திலே எடுத்துக்கோங்களேன். குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாத்துக்கோசரம் பாடுபடுவாங்க. ஆனா அந்த கும்ப ராசிக்காரர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் அந்த 5 பேர்ல இவர் எல்லாத்துடைய பிரச்சனையும் தூக்கி தன் தலையில போட்டுட்டு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்கும் நல்லது செய்யறதுக்கு பாடுபடுவார். அந்த கும்பராசிக்காரங்க தான் 30 வயசானாலும் 40 வயசானாலும் ஒரு நல்ல வளர்ச்சி இருப்பதில்லை. அவங்க கிட்ட அந்த அனுபவம் தான் பெரிய சொத்தா இருக்கும் மொழியோ, அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. இதற்கு அந்த கர்ம வினைகள் தான். நீங்க கேட்ட சதய நட்சத்திரத்துக்கும் அந்த கர்ம வினை தான் காரணம். இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, அந்த 7ஆம் பாவம் திருமணஸ்தானம் ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சொல்லுவோம் ஜோதிடத்துல. ஏன்னா 7ஆம் பாவம் கரெக்டா சிம்ம லக்னமா வரும். சிம்மம் வர்றதுனாலேயே அந்த குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாய்க்கா தகராறு அதிகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த 7ஆம் இடம் கும்பராசிக்கு 7ஆம் இடம் சூரியனுடைய வீடு. இது பாத்தீங்கன்னா ஒரு சைலண்டான கிரகம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த கிரகமாகப்பட்டது சைலண்டாக இருந்து கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமான வேலையை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், அதுல கஷ்டப்படுவாங்க, எப்படி இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவாங்க. ஆனா இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் இந்த சனிக்கும் சூரியனுக்கும் எப்பவுமே சேராது, அப்பா மகனுக்கு எப்பவுமே ஒத்து வராது. இதனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையுமே அந்த 7ஆம் இடம் என்பது என்ன, கலஸ்திரஸ்தானம். அது போக பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானமாக வருவதால் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது கரெக்டா அமையறது இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொண்ணு பார்க்கும் போது ரொம்பவுமே ஒரு எப்படின்னா, அவங்க பொண்ணு பார்க்கும்போது நல்ல பொண்ணு அமையணும். அப்போ பாத்தீங்கன்னா நல்ல பொருத்தம் இருக்கணும். அப்ப பொருத்தங்கள் குறைவாக இருந்தோ இல்ல ஓரளவுக்கு மீடியமாக இருந்தோ அப்படி திருமணம் பண்ணினாங்கன்னா இவங்க மாட்டிக்கிறாங்க, அதுல பிரச்சனை வந்துருது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கர்ம வினைகள் தான் இங்க இவர்களுக்கும் பாதிக்குது. இப்ப இந்த கர்ம வினை தீர்க்கக்கான அந்த திருத்தலத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களாட்ட தன்னுடைய மனைவியை வைத்து அழகு பார்ப்பவர்கள் யாருமே இல்லை. கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய மனசுல எதுவுமே இருக்காது. அதே சமயத்துல ஒரு பொண்ணை கட்டிட்டு வராங்கன்னா அடுத்தவங்க ஒரு குறை சொல்லிடக்கூடாது. நாம இந்த ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தாலும் நான் பாத்தீங்கன்னா கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன், நான் மனைவி நல்லா வச்சு பிழைக்கிறேன், மக்களையும் நல்லா வச்சு பிழைக்கிறேன், வாழ்ந்தா அவங்க மாதிரி வாழ்ந்தோரும் வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறது அந்த கும்பராசி தான்.
அதனாலதான் இந்த கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மக்களையும் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை கேர் பண்ணவே மாட்டாரு. இவர் கஷ்டப்பட்டாவது மனைவியும் மக்களையும் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்காரருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், ஒரு நண்பர், கும்பராசியில ஒரு நண்பர் கிடைத்தாலே போதும் சொல்லி. அதே மாதிரி கும்பராசியில ஒரு கணவர் கிடைத்தாலோ, ஒரு மனைவி கிடைத்தாலோ, ஒரு மக்கள் கிடைத்தாலோ இது எவ்வளவு பெரிய யோகம். கண்டிப்பா. அதே சமயத்துல அந்த கும்பராசிக்காரர்கள் தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய மனைவியை, உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு காலமுத்தியாவது அவங்களுக்கு வந்து ஒரு மன ஆறுதல், மன சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கி போய் அவங்க எல்லா வைத்தியமும் பார்ப்பார். அப்படிப்பட்டவர் தான் கும்பராசி. ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் மேல பயங்கரமான பாசம், அந்த தாயுடைய அன்பு பாசம் அப்படிங்கிறது இவர் தாய் மேல இவர் காட்டினாலும் அந்த தாய் சைட்ல இருந்து முழுசா அந்த பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப இவர் வந்து 100% பாசத்தையும் காட்டலாம், அந்த தாய் அப்படிங்கிறது ஒரு 50% பாசம் கூட இவங்க மேல காட்டுறது இல்லை. அதனால இவங்களுக்கு மன வருத்தம் உருவாகும். ஆனா அப்படிப்பட்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்ல போய் இந்த கும்பராசிக்காரர்களாகப்பட்டது அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் அந்த தாயுமானவர் அந்த கோயில்ல கும்பராசிக்காரருடைய பாதங்கள் பட்டவே போதுங்க. எனக்கு சொல்லும் போது அப்படி புல்லரிக்குது. ஏன்னா அது வந்து அப்பேற்பட்ட ஒரு திருஸ்தலம். அந்த திருஸ்தலமாகப்பட்டது கும்பராசிக்காரர்களுக்கு தான் அது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தாய் மேல அவ்வளவு பக்தியும் பாசமும் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும், இவங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே தீரும். இவங்களுடைய கரும வினைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோயில்ல அந்த திருஸ்தலத்துல இவங்களுடைய பாதங்கள் பட்டாவே போதும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி. அப்ப அந்த கோயிலுக்கு எந்த நாள்ல போகணும் அப்படின்னா இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமை நாள்ல அந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் கும்பராசிக்காரர்கள் வழிபட்டால் இவங்களுடைய வாழ்க்கையே கண்டிப்பாக மாறும். அது வந்து ஒரு அருமையான திருஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்போ சிறப்பு. ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு நாள் இவங்க வாழ்க்கையில அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசியை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க, வணக்கம்.